நான் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் புதிவேக புகைவண்டி போன்ற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் போன்றவர் அவரது தலைமையில் தமிழ் மன்றம் நிச்சயமாக சிறப்பும் மேன்மும் முடிவும் அடையும் என்பது எனது நம்பிக்கை. இன்றைய நிகழ்ச்சி அதற்கு தக்க எடுத்துக்காட்டு. நமது தமிழ் மன்றம் இந்திய தொழில்நுட்ப கழகம் கான்பூர் பிறந்த அதே ஆண்டில், அதாவது 45 ஆண்டுகளாக தழைத்து வரும் ஒரு கழகம், நம்மை போன்று எவ்வளவோ தமிழ் மக்களை அது பேடி காத்து வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் சமீப காலத்தில் மன்ற பணிகளில் ஒரு தொய்வு, ஒரு தயக்கம் ஏனென்று தெரியவில்லை. ஒருவேளை நான் தமிழ் மன்றத்தை ஒரு மாணவராகவும் பிறகு ஒரு ஆசிரியர் உறுப்பினராகவும் கண்டதான் என்னவோ. எனினும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மன்ற பணிகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக நமது அனைவரது அனுபவங்களும் என்றென்றும் மறக்க முடியாததாக இருக்கும் என்பது எனது இனிய கருத்து. 1980ஆம் ஆண்டு 84-89 நான் இங்கு ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்த காலம். அந்த நினைவில் எனக்கு இன்னும் மனதில் பசுமையாக இருக்கின்றது. அதேபோல் உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். இது ஒரு புதிய கல்வியாண்டு, புதிய முகங்கள், புதிய நம்பிக்கைகள், எத்தனை சாதனைகள் காத்திருக்கிறது தமிழ் மன்றத்திற்கு. இத்தகைய நல்ல நம்பிக்கையை முன்வைத்து உங்கள் அனைவரும் நலன் கருதியும் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.